ஓடிடு ஒழுங்கா மெரிச்சிருவான் அப்படியே. ஆமா பயமா இருக்காதா பின்ன? சும்மா ஒரு கோஸ்ட் பிராங்க் பண்ணலாம் தான் நினைச்சேன். Hey buddies, welcome to Black Bees Vlogs. Ting ting ting. ராட்சசன் பிஜிஎம் மாதிரி வர 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 வராது. நான் வந்துட்டு ஒரு கதை சொல்ல போறேன். டெய்லி சொல்றது தானே, சொல்லு. இல்ல, இந்த கதையில வந்துட்டு நீங்க தான் மெயின் கேரக்டர். நானா? ஆமா, என்னோட டைரக்ஷன். ஓ, படம் எடுக்க போறியா? ஆமா, அதுதான் கதை. குட் ஜாப். சோ நீங்க தான் அதுல மெயின் கதாபாத்திரம். நான் நடிக்கிறேன் உன் படத்துல, எனக்கு சான்ஸா? வில்லனா ஹீரோவா? அது எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த கதையில வந்துட்டு நீங்க ஒரு ஐடி எம்ப்ளாயி. உங்களுக்கு மாசம் 60,000 சம்பளம். எனக்கு ஐடி ஃபீல்டு பிடிக்காது, சொன்ன அந்த வேலைக்கு நான் வரல. நான் டைரக்டர், நான் சொல்றதா கேட்கணும், புரியுதா? ஆனா ஐடி ஃபீல்ட்னா ரொம்ப பிரஷரா இருக்கும், மண்டக்குள்ள அது இது மாசம் 60,000 சம்பளம். 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கி நான் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் இருந்து போறது கரெக்டா இருக்கும். ஐடி ஃபீல்டுக்கு போகணும் என்னத்துக்கு அது? கொஞ்ச நாள்ல கண்ணும் போயிடும், கொஞ்ச நாள்ல அப்படியே உடம்பு இப்படி ஆயிடும், இவ்வளவு பெருசா தொப்பம் வந்துடும், ஏஞ்சிக்கிறதுக்கு 4 பேர். ஏற்கனவே தொப்பை இருக்கு. ஐடி வேணாம், வேற ஏதாச்சும் ஜாப். என் கடையில நான் தான் சொல்றேன், டைரக்டர் கிட்ட போய் இப்பதான் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பீங்களா, அப்புறம் கதாபாத்திரத்தை தூக்கிடுவாங்க. சரி சொல்லுங்க. கதாபாத்திரம் இருக்கீங்களா இல்லையா? சரி இருக்கா, சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் கதை சொல்லணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவை. முக்கியமான பொருள் என்ன பொருள்டா? கர்ச்சீஃப். இந்த கர்ச்சீஃப் தான் இப்போ ஒரு ஆத்தத்தையே காட்ட போகுது. ஓ, அதாவது கர்ச்சீஃப் கீழே போட்டு டிங்கு டிங்குன்னு ஆடி காசு சம்பாதிச்சு பெரிய ஆளாக போறேன். அது இல்ல, அப்போ திருடன் வந்து திருடிட்டு போயிடுவான். நான் ஹீரோவா வந்து அந்த திருடனை பிடிச்சி அவங்ககிட்ட போய் பங்கு பேசி கர்ச்சீஃப் இப்படி கை மேல கை போட்டு எவ்வளோடா ஆளு 10 பேர் எடுத்துக்கலாமா 30 எடுத்துக்கலாமா அப்படின்னு பேசுறதுக்கு. அதுச்சு மக்க சாம்பிராணி என்னத்தோட புத்தி போகுது. அதுவும் இல்ல, இந்த கர்ச்சீஃப்ல வந்து மயக்க மருந்தை தடவி மூக்குல இப்படி வச்சு உன்னை தூக்கிட்டு போயிட்டு பார்ட்ஸ் எல்லாத்தையும் வித்து அதை ஒரு காசா சம்பாரிச்சு பெரிய ஆளாவாங்க, அந்த கதையா? இந்த ஐடியா நல்லா இருக்கு. அடுத்த வாக்குல உங்களை பண்ணிட வேண்டியதா. வாங்க. அப்ப என்னதான் சொல்லு, கதைய சொன்னாதான் எனக்கு தெரியும். இந்த கர்ச்சீஃபை அவங்க கண்ணுல கட்டணும். அதான் படம். என் கண்ணுல கட்டுறது படமா? அது எப்படிதான் ஓடும்? அது இல்ல, நம்ம கண்ணுல கட்டிடுவேன். நான் கதை சொல்றேன், நீங்க அந்த கேரக்டரா இமேஜினேஷன் பண்ணணும். இப்ப வெளிச்சமா இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு இமேஜினேஷன் போகாது. இது கண்ணு மூடித்தா அப்படியே அந்த கேரக்டர் உள்ள நீங்க போய் வாழ்வீங்க. நல்ல டைரக்டர் தான். அல்ல, நல்லா இருக்கும்ல? கட்டுங்க. நானே கட்டணுமா? ஜாஸ்தி கண்ணு கட்டணும். என் கண்ணை கட்டணும். நீ என்கிட்ட சொல்லு, கண்ணை கட்டுங்கன்னு தானே சொன்னேன். அந்த கதாபாத்திரத்துல வாழ்ந்து காட்டணும் சொல்றேன். இது கூட புரியலையா? இல்ல, ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதையை சொல்றேன்னா நீங்க என்ன பண்ணணும்? மொக்கமர சம்பளம் கிட்ட வந்து ஒரு கதையை எடுத்து வந்து இன்னும் நான் கதையை ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள இத்தனை கேள்வி. கதை ஸ்டார்ட் பண்ணா அவ்வளவுதான் போல. இன்னும் நான் 3 முடிச்சு போல. தாலியா கேட்டு 3 முடிச்சால முட்டாள ஆன கேளு கேளு தம்பி டக்கரட. இது எத்தனை? 15. பைத்தியம், மொத்தமே கையில 10 விரல இருக்கு, எப்படி 15 வரும்? கீழே 10 விரல் இருக்குல்ல, அடிச்சிருவேன். அப்ப கூட 20 தானே. 5 மறைஞ்சு இருந்துச்சு, அதனால சொன்னேன் 15. சரி, ஒரு ஊர்ல சரி, ஒரு ஊர்ல ராஜா இருந்தாரு. அந்த ராஜாக்கு அப்படின்னு வருது. எல்லா கதையும் இப்படி ஆரம்பிச்சு எனக்கும் குழப்பி போகுது. சரி, ஒரு ஊர்ல அந்த ராஜா இருந்தாரா இல்லையா? சரி, என்னோட கேரக்டர்ல உங்க பேர் என்ன அரவிந்தனே இருக்கட்டும். ஓகேவா? அவரோட ஒரு ஐடி எம்ப்ளாயர். நீங்க தான். அது மட்டும் வேணாம்டா ப்ளீஸ். மாசம் 60,000 60,000 ரூபாய்க்கு நான் நாய் மாதிரி உழைக்கணும். சும்மா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி வீடியோ உள்ள போட்டு வச்சுக்க, மாசம் 10 லட்சம். சும்மா 10 லட்சம். அதுக்கு எத்தனை ஜீரோ? 15 ஜீரோ. இஷ்டத்துக்கு உடுத்த வேண்டியது 10 லட்சமா? சரி, இப்ப என் கதையை மட்டும் நீங்க கேட்கணும். இவ்வளவு பண்ணக்கூடாது, சரியா? அப்ப நான் மறந்து போயிடுவேன். சொல்லு, கேக்குறேன். அந்த அரவிந்த் வந்து 60,000 சம்பளம் ஐடி எம்ப்ளாயி, சரியா? அவங்க சேலரி வந்துச்சுடா. சேலரி வந்துச்சா? ஆமா. அந்த 60,000 அவருக்கு என்னெல்லாம் வேலை இருக்குன்னா, கார் லோன், ஹவுஸ் லோன், பர்சனல் லோன், டிவி இஎம்ஐ, ஃபேன் இஎம்ஐ, வாஷிங் மிஷின் இஎம்ஐ. அவ்வளவு 60 ரூபாய் காலியா போயிட்டு 10,000 நான் எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கணுமா? இன்னும் அப்புறம் வாங்குற ட்ரெஸ் கூட இஎம்ஐ, அமேசான் ஆர்டர் பண்றது, ஜத்தி, அந்த அருணாக்கொடி எல்லாமே இஎம்ஐ தான். அவன் அருணாக்கொடியுமா? ஆமா.
இப்படி பார்த்தால்னா அவரு ஓகேவா? ஐயோ ரொம்ப மோசம்டா. ஐடி எம்ப்ளாயி, நீங்க ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்க. அடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு நிறைய டக்குன்னு பிரைஸ் ஆகும். அதனால நீங்க இவ்வளவு லோன் வாங்கி வச்சிருக்கீங்க. அதை நம்பி இதை வாங்கிட்டேன். ஆமா, முக்காவாசி பேர் அப்படிதான் நம்பி வாங்குறாங்க. ஆமா சேம். பட் நான் 2 போச்சு. இப்போ என்ன கேளுங்க. என்னது? ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு ஜாலியா வண்டியில போயிட்டு இருக்கீங்க. போனது என்ன ஆச்சுன்னா உங்க ஆஃபீஸ்ல ஒரு மாஸ் லே ஆஃப் நடக்குது. என்னடா ஜாலியா போனோன்னு குண்டு வரைச்சு? ஜாலியா வண்டியில தானே போறீங்க, அங்க லே ஆஃப் நடக்குது. அதுல என்ன ஆச்சுன்னா அவங்களே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேலையை விட்டு தூக்கிட்டா இஎம்ஐல யாரு கட்டுவா? நீங்கதான் கட்டணும். அதனால உங்களுக்கு ஃபுல்லா டிப்ரெஷன் ஆயிடுச்சு. சார் எதுவும் சார் என்ன வேலையை விட்டு தூக்குனீங்க? தம்பி லே ஆஃப்னா அப்ப என்ன தம்பி ரீசன்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. அப்ப எதுவும் சார் என்ன வேலையை சேர்த்தீங்க? நாங்களாம் சேர்த்தேன், நீங்க தானே அவனை ரெசியூமை கொடுத்த. ரெசியூமை கொடுத்தனா உங்களுக்கு வேலையில வெளில போடணும் அப்பயே சொல்ல வேண்டியது. உன்னால நான் எவ்வளவு இஎம்ஐ வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? வீடு ஃபுல்லா இஎம்ஐ. நான் அவனை வாங்க சொன்னா இல்ல அதெல்லாம் என் பொறுப்பு வராது சரியா? அப்புறம் எதுக்கு இப்ப வேலையை விட்டு மட்டும் தூக்குறீங்க? அது ஏன் இஷ்டம் தம்பி, போங்க போங்க. இப்போ உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, நீங்கள் ரொம்ப ஃபுல் டிப்ரெஷன் ஆச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் அம்மா இருக்காங்க, உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு தங்கச்சி இருக்கு, அவ்வளோ கரை சேர்க்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஓகேவா? என்ன நான் சொல்லிட்டேன் தம்பி, எந்திரி தம்பி. இப்போ நீங்கள் ஒரு டிப்ரெஷன் ஆயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டீங்க. நைட்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகி இதாகி பீச் போயிட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே சாஞ்சி வானத்தை ஒரு 10 வருஷம் பின்னாடி போய் என்ன அருமையான காலம், ஒரு சாகம் பொங்குதே, கவலை எதுவும் இல்லை, தொல்லை இல்லை, வாழ்வேரும் பக்கு அது சம்பத்து பக்கு நம்ம தடா திமானன் பும்பா பக்குமா தடா அவசரம் காரணம் பர்சனல் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க அப்படியே தூங்கிட்டீங்க. அந்த சில்லுன்னு காத்து, அந்த அலையோட சவுண்டு, அப்படியே தூங்குறீங்க. என்ன அருமையான காலம், உற்சாகம் பொங்குதே, கவலை எதுவும் இல்லை. பத்தால கவலை இருக்குல்ல, கடையில தான் தூங்கணும், இங்க தூங்க கூடாது சரியா? தூங்கிட்டீங்க. இப்போ வந்துட்டு அந்த சில்லு காத்து இல்ல, அந்த அலை சவுண்ட் இல்ல, எதுவுமே இல்ல, ஒரு மாதிரி புழுக்கமா இருக்கு. அப்புறமா கண்ணை திறந்து பாக்குறீங்க, வீட்டு பெட்ல படுத்திருக்கீங்க ஓகேவா? யாருமே இல்ல வீட்டுல, அம்மா இல்ல தங்கச்சி இல்ல, யாருமே இல்ல. ட்ரிங் 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 அம்மா கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா. அப்பா நாங்களாம் கோயில் போறோம்ப்பா, எனக்கு அப்ப இருந்து கால் பண்ண சொல்லிட்டு எடுக்கவே இல்ல. அதான் சரிம்மா. நீ வீட்டுக்கு வந்துட்டியாப்பா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. சம்பளம் வாங்கிட்டியா? சம்பளமா? வாங்கிடுவாம்மா சீக்கிரமா. சரி சரிப்பா, சரி வச்சுறேன். வச்சுட்டாங்க. இன்னும் டிப்ரெஷன் ஆயிருக்கும்ல. இப்போ வீட்டுல நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. அப்புறமா டிப்ரெஷன் ஆகி வெளியே வந்து ஹாலில் உட்காந்து டிவி போட்டு வந்து உட்காந்துட்டீங்க. டிவி ஆன் பண்ணோடனே கரண்ட் போயிடுச்சு. இந்த ஈபிகாரங்க என்னடா இது, எப்ப பார்த்தாலும் கரண்ட புடிங்கி விட்டுறானுங்கடா. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது. ஏன் நீ பாம்பு போட்டியா? கல்ல நான் இல்லவே இல்லை, நீங்களே வச்சிருப்பீங்க. நானே விட்டேன், அதான் நாத்தடிக்குது. அது நாத்தம் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி கேவலமான ஸ்மெல், ஆனால் தீஞ்ச ஸ்மெல் இருக்கிறது, கெட்டு போன ஸ்மெல்லாம் கிடையாது, அதுக்கும் மோசமா ஏதோ ஸ்மெல். என்ன ஸ்மெல்ல உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லா இருக்குது. என்ன நாத்தனே தெரியல. இங்க சுவிட்ச் போர்டு எங்கடா இருக்கு? ஃபுல்லா இருட்டா இருக்குடா. அதுக்கப்புறமா லைட்டா கரண்ட் வந்துட்டு போகுது. அப்ப டிவில ஒரு உருவம் தெரியுது. ஏய், ஏன் சம்மந்தமே இல்லாம டிவில உருவம் தெரியுது? இப்போ பக்கத்துல என்ன அது நின்னுட்டு இருக்கு, ஏதோ ஒரு உருவம். இப்போ மறுபடியும் கரண்ட் ஃபுல் ஆஃப் ஆயிடுச்சு. உங்க பக்கத்துல வந்து மூச்சு காத்து மட்டும் விடுது. ஏய் கம்முனு. நீ கடையில என்ன சொல்ற, இங்க நினைச்சிட்டு இருக்கியா? அடிச்சிடும், என் பாதை அடிச்சா சரியா? அப்புறமா வந்துட்டு என்னது, யாரோ சொல்ற மாதிரி இருக்குது. யாரோ உங்க பக்கத்திலேயே உட்காந்துருக்க மாதிரி. என்ன சொல்ற, நான் இல்லை சரியா? உங்க பக்கத்துலயே உட்காந்துருக்க மாதிரி, ஏதோ ஒரு அரவணைக்கு இப்படி உங்களை கேட்குற மாதிரி, அந்த மாதிரிலாம் உனக்கு தோணுது. யாரு? பிச்சை மாவனா? ஏய் லூசு அஸ்மா, பயமா போதும், கதை நான் முடிஞ்சிச்சு. இன்னும் நான் ஸ்டார்ட்டே பண்ண, இது வந்து ரியல் ஸ்டோரி கேளுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கும்போது ஏதோ ஒன்று வந்து உங்ககிட்ட வர ட்ரை பண்ணுது. நீங்கள் அது பேச்சை கேட்கலன்னா அது வந்து உள்ளே போயிடுவாங்களாங்க. நீங்கள் அது என்ன சொல்லுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்கணும் சரியா? ஏய் அரிஷ்மா, இப்படிலாம் நீ என்கிட்ட கதை சொல்லாத சரியா? எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு போதும்பா. நீ வேற. அவுக்கூடாது கதை பேசும்போது எதுக்கு அவுத்துட்டு இருக்கீங்க?
என்னடா இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்க? லூசு, நீ ஏதோ பேய் கதை மாதிரி சொல்ற. நான் ஹீரோலாம் ஸ்டார்டிங் நான் வில்லன் சொல்லிட்டேனே. சரி அப்ப வில்லன் தானே அப்போ மாசா இருக்கணும். சரி கடைக்குள்ள போலாம். அப்புறம் என்னது, அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ஸ் எதாவது கேட்டுச்சுன்னா நீங்கள் அது மாதிரியே செய்யணும் சரியா, இல்லைன்னா உங்களுக்குள்ள அது போயிடும். அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் சரியா. இப்போ அது அப்புறம் உங்ககிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணுது சரியா, அப்புறம் என்ன பண்ணுது, அப்படியே உங்கள் கையை தொடுது. ஏய் சே கம்முனு. அது கேட்கும்போது நீங்கள் எதோ குறுக்கலன்னா அந்த பாட்டு உங்க உடம்புல இருக்காதான் சரியா. ஏன் என்ன பண்ணும், வெத்தி உறிஞ்சிடும் சரியா. அப்படியே என்ன பண்ணுமா, அடுத்த கையும் கேக்குதான், மேல வைக்க சொல்லுது. மேலையா? ஆமா. ஏன்? அப்பதான் அது உங்க கையை கெட்ட முடியுமா. ஏன் கையை கெத்துது? ஏன் என்கிட்ட கேக்குற லூசு? எனக்கே தெரியல. உனக்கே தெரியலையா? ஆமா. எது கையெல்லாம் கட்டுது எனக்கு புரியல. சரி நீங்க கதையை உள்ள மட்டும் கேரக்டரா இருங்க. அது என்ன சொல்ல உங்களுக்கு தான் கேட்கும், எனக்கு கேட்காது சரியா. ஏன் கையெல்லாம் கட்டுற? நான் என்ன கெத்துறேன், இன்னும் வேற யார் கட்டுறா? அது அந்த கடையில உங்ககிட்ட யாரோ கெத்துறாங்க சரியா. இப்ப சொல்ற நீங்க கேட்டிருக்கீங்களா? கேக்குறானே. என்ன சொல்லுச்சு? இப்போ கையை கட்டுச்சு. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லையா? அவ்வளவுதானா? அதுக்கிட்ட நீங்க பேச ட்ரை பண்ணுங்க சரியா. அது என்ன சொல்ல வருதுன்னு நீங்க என்கிட்ட கேட்டு கேட்டு சொல்லணும் சரியா. இது எனக்கு இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. போதும், நிறுத்திடலாம். கையை எதுக்கு நீ இப்போ டைட்டா கட்டின? என்னை விட்டு நீ தனியா இருந்திருக்கியா? கரிஷ்மா, நீ இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்கு. தயவு செய்து சொல்றேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தயவு செய்து மூடி கழட்டி விடு. சந்தோஷமா இருக்கு, என் கூட இருக்க உனக்கு பிடிக்கல. செருப்பு கழட்டி அடிப்பேன். ஒழுங்கா அதை இது பண்ணிடு. என்கிட்ட வா. என்ன மாறி மாறி ஏ அரிஷ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ என்ன எங்கேயோ கூட்டு போவா. ப்ளீஸ் ப்ளீஸ் அரிஷ்மா அரிஷ்மா அரிஷ்மா, இதை கட்டி. வரமாட்டியா? நான் வரமாட்டேன். இதை கழட்டி விடு. அம்மா வரமாட்டியா? அரிஷ்மா, நான் ஒரே நிமிஷம் ஒன்னு சொல்ல ப்ளீஸ். இதை கழட்டி மட்டும் எனக்கு பயமா இருக்கு. அரிஷ்மா கோல்ஸ் மாட்டியா? எனக்கு பிடிக்காதா? நீ வரலன்னா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என்னடா வாய்ஸ், ஏன்டா இப்படிலாம் பண்ற? உன் கூடவே இருப்பேன் இப்போ, ஆனால் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். நீ இப்போ என் கண்ணு நிஜமா தெரியல அரிஷ்மா. இது நான் அடிச்சிருவேன் அரிஷ்மா ப்ளீஸ். சி பயமா இருக்கு ப்ளீஸ். போதும் அரிஷ்மா. அரிஷ்மா அரிஷ்மா, எனக்கு இது சிரிப்பும் வருது அரிஷ்மா. ப்ளீஸ் கழட்டி விட்டுறது. நான் பேசலாம் உனக்கு சிரிப்புலாம் வருதா? அப்ப சிரி, நான் பாக்குறேன். ஏய் போதும், இதை கழட்டு. அஸ்மா கழட்டு அஸ்மா ப்ளீஸ். அஸ்மா அஸ்மா எங்க அஸ்மா இருக்கு? இப்படி வா அஸ்மா. நான் சொல்றேன், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. இது ஏன் இவ்வளவு டைட்டா கட்டுன நீ? இதை நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அரிஷ்மா, அரிஷ்மா ப்ளீஸ் அஸ்மா, இங்கே வா அஸ்மா. நீ எங்கேயோ நடந்து போற, எனக்கு நல்லா தெரியுது. ஒழுங்கா கழட்டி விட்டாது போயிடு. ஏய் ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏய் அரிஷ்மா, ஏய் இது இப்படி என்ன இருட்டா இருக்கு? எப்படா அப்படி போடுறது? இத எருமாட்டு நாயே, இது என்னது? இது அப்பல்ல போ சைத்தான். சைத்தானா? போ சைத்தான். இத கழட்டி விடு. சே லூசு, என்னது இது? நான் யாரும் பண்ணல. அப்பல்ல போ சைத்தான். இத கழட்டி விடு. லூசு மாதிரி பண்ணுங்க. நானே யாரு கட்டி விட்டா?
நான் கட்டி வரல பாப்பா. வேற யாரு கட்டி விட்டா? அப்பல போ சத்தம். அப்பால போவா? போங்க பாரு பின்னாடி. இங்க பாரு எனக்கு எப்படி படபடன்னு இருக்கு பாருங்க பாரு. என்னாச்சு பண்றா? பயந்துட்டியாவா? என்ன விட்டு போக மாட்டேன். என்னது? இன்னொரு கதை கிட்ட வந்து எதையோ தச்சிரும் ஒழுங்கா ஓடி போயிடு. அப்பல போ சைத்தானே. அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா